டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்குள்ள வீடியோ. இந்திய தேசிய கொடியின் நிறங்கள் வண்ணங்களில் எதை குறிக்கும் அதுக்குள்ள விளக்கம் இதில் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. நான் படிக்கும்போது நடத்தாத பாடத்துலேருந்து கொஸ்டின்லாம் படிச்சுட்டு போயிட்டு பசங்களை கேட்பேன். அது ஒரு கெத்து வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் வருவாங்க. பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு எனக்கு தான் கொடுப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக 10-13 வயசு கிட்ஸுகளுக்காக. இந்திய சுதந்திர கொடியின் வடிவமைத்தவர் முதலில் யார்? அடுத்த வடிவமைத்து ஃபைனல் பண்ணது யார்? இதற்கான விடையெல்லாம் போன வீடியோவில் பார்த்தீங்க. இப்போது இந்திய தேசிய கொடியில் 3 கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்கள் நிறங்கள் எவற்றை குறிக்க அமைக்கப்பட்டன? அதே போன்று அந்த வெள்ளை நிறத்தில் அமைந்திருக்கும் அந்த சக்கரம் யாரை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்டது? அதில் உள்ள கோடுகள் எதை குறிக்கும்? அந்த கோடுகள் ஒரு வட்டத்தின் பாதி விட்டம், பாதி ஆரம். இந்த ஆரம்தான் அந்த சக்கரத்தின் நடுவில் கோடுகளாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சக்கரம் மகாத்மா காந்தியின் ராட்டையின் சக்கரத்தை நினைவூட்டும் வகையிலும் உள்ளது. அதே போன்று அசோகர் இந்தியாவை மிக வளமான நாடாக மாற்றி ஆட்சி புரிந்தவர். அவருடைய நினைவாகவும் இந்த சக்கரத்திற்கு அசோக சக்கரம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இந்த சின்னத்தில் உள்ள வட்டத்தில் உள்ள கோடுகள் அன்றைய இந்தியாவின் மாநிலங்கள் 24 குறிக்கும் வகையில் 24 ஆரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதனால் இதை அசோக சக்கரம், தர்ம சக்கரம் எல்லாம் அழைப்பார்கள். அதே போன்று இந்திய தேசிய கொடியின் மேலே உள்ள அந்த சிவந்த நிறம் காவி நிறத்தை குறிக்கும். அது தியாகத்தை குறிக்கும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்காக தியாகத்தை குறிக்கும் வகையில் காவி அறிமுகப்படுத்தப்பட்டது. வெள்ளை உண்மையும் நேர்மையுமாக குறிக்கும் வகையில் வெள்ளை நிறம் இருக்கிறது. அதற்கடுத்து பச்சை நிறம் இந்திய வளமை, செழுமை, பசுமையை குறிக்கும் வகையில் அமைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்திய தேசிய கொடியின் வர்ணத்தின் 4 சின்னங்களின் தொகுப்பு. அதே போன்று இந்த கொடியை முதல் வடிவமைத்தவர் ஒரு முஸ்லிம் சகோதரி, சுரையா பக்ருதீன். அவர் தான் முதலில் டிசைன் செஞ்சார். அதுக்கடுத்து டிசைன் செய்தவர் பெங்காலி வெங்கையா, ஹைதராபாத் சேர்ந்த இவர் சுதந்திர போராட்ட வீரர், தியாகி. இவர் தான் அந்த கொடியை ஃபைனல் பண்ணது. இவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹைதராபாத் வானொலி நிலையத்திற்கு இவர் பெயரை சூட்டி கௌரவித்திருக்கிறார்கள். இந்திய தேசிய கொடியின் தபால் தலையும் வெளியிடப்பட்டு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முதலில் வெங்கையா அவர்கள் கொடியை டிசைன் செய்யறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவின் கொடியும் அதற்கடுத்து எப்படியெல்லாம் இந்த தேசிய கொடி மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இப்போது கொடி 1857 இப்படி இருந்தது. அதன் பிறகுதான் 1906 இன்படி மாற்றி அமைத்தார்கள். 1906 இந்த கொடி மாற்றம் பெற்றது. 1907 இப்படி அமைந்தது. 1931 மகாத்மா காந்தியின் ராட்டை நடுவில் இடம்பெற்று இருந்தது. 1947 இந்த கொடி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினாலும் இந்திய மக்கள் அனைவராலும் ஒப்புதல் பெற்று இந்திய தேசிய கொடியாக அறிவிக்கப்பட்டது. டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செய்தி முக்கியமானதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மை சேனல்ஸ் ராயல் சல்யூட் டு பெங்காலி வெங்கையா சார்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.